அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே ஹெல்த்தியான மோமோஸ் ரெசிபி கோதுமை மாவு வச்சு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அது கூடவே மோமோஸ் சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. பொதுவாகவே மோமோஸ்குள்ளார ஸ்டஃபிங்னாலே வெஜ் இல்லாட்டி நான்வெஜ் இருக்கும். இன்னைக்கு நம்ம ஸ்பெஷலாக ஒரு இன்க்ரீடியண்ட்டை நம்ம உள்ள ஸ்டஃபிங்காக வைக்க போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மோமோஸ் செய்யறதுக்கு தேவையான டவ்வை ரெடி பண்ணிடலாம். கோதுமை மாவை ஒரு 1/2 கிலோ ஆட் பண்ணிக்கிறேங்க நான். இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஒரு தடவை பெசரி விட்டுட்டு இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதையும் ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா சாஃப்டான சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு வச்சிடலாங்க. கொஞ்சம் நேரம் ஊறட்டும். இப்போ ஊறிடுச்சு. குட்டி குட்டி பால்ஸாக நான் எடுத்துகிட்டு ரோல் பண்ணிக்கிறேன். ரொம்ப மெலிசாவும் வேணாங்க, மீடியம் திக்னஸில் கரெக்டாக ஈவனாக இந்த மாதிரி திரட்டிக்கலாம். லைட்டாக கோதுமை டஸ்ட் பண்ணி திரட்டி எடுத்தாச்சு. இதுக்கு சென்டரில் ஃபில்லிங்க்காக லெஃப்ட் ஓவர் ஃப்ரைட் ரைஸ் கொஞ்சம் இருந்ததுங்க. அதை நல்லா சாப் பண்ணிவிட்டு நடுவில் சென்டரில் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம கொழுக்கட்டையெல்லாம் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதை ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டீமரில் இதை எடுத்து வச்சுக்கிறேங்க. இந்த ஷேப்லேயும் பண்ணிக்கலாம், நீங்கள் இல்லாட்டி நீட்டை வாக்கில் இந்த மாதிரி ஷேப்பில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம், உங்களோட விருப்பம்தான். இதே போல் மீதி இருக்க எல்லா மாவையுமே திரட்டிட்டு நடுவில் ஃபில்லிங்ஸ் வச்சு மோமோஸ் ரெடி பண்ணியாச்சு. அதை ஸ்டீமரில் வச்சு ஸ்டீம் பண்ணிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் ஸ்டீம் ஆகட்டும். பொதுவாகவே நம்ம வெளியில் கடையில் மோமோஸ் வாங்க போனோம்னா வெறும் 5 பீஸ் 60 ரூபா 70 ரூபான்னு சொல்கிறாங்க. அதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி வீட்லேயே நல்லா ஹெல்த்தியாக நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க. 3 பழுத்து தக்காளி பழத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 4 வரமிளகா, ஒரு 10 போல் பல் பூண்டு, இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிவிட்டு தனியாக ஒரு எடுத்து வச்சிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா மைய அரைச்சிக்கலாங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை திருப்பி அதே கடாயில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மிக்சி ஜார் அலசி ஊற்றின தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் இருந்தால் போதும். இந்த பேஸ்ட் நல்லா கொதி வரட்டுங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அதோட ராஸ்மெல் எல்லாம் கம்ப்ளீட்டாக போனதுக்கப்புறம் இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாங்க, ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அது கூட 1 ஸ்பூன் எலுமிச்சை சாறு ஆட் பண்ணிக்கலாங்க. இதை நம்ம ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுறலாம். கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா அதோட கன்சிஸ்டன்சி கிடச்சிருச்சு பாருங்கள். மோமோ சட்னியோட கன்சிஸ்டன்சி கிடச்சிருச்சு. இப்போ ஒரு பவுல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேங்க. இந்த சட்னி நம்ம ரெடி பண்ணுறதுக்குள்ளார மோமோஸும் நல்லா ஸ்டீம் குக் ஆகி ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க, சுட சுட மோமோஸ் சட்னியோட சூப்பராக சர்வ் பண்ணிடலாம். ஹெல்த்தியான கோதுமை மாவு மோமோஸ் வித் மோமோ சட்னி ரெடி. இதோட சென்டர் ஃபில்லிங்கில் இருக்க இந்த சாப்பான ஃப்ரைட் ரைஸோட டேஸ்ட் வித் மோமோ சட்னி அவ்வளோ ஒரு யம்மியாக அடிப்பொலியாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னா மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் அப்ராஸ் ஃபுட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஜஸாக்கல்லாஹு ஹைர்.